தர்பூசணி சர்ச்சையில் சிக்கிய சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலராக இருந்த சதீஷ்குமார் அவ்வப்போது அதிரடியாக உணவகங்கள், உணவுப் பொருள் விற்பனை மையங்கள், உணவுப் பொருள் தயாரிக்கும் இடங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்வார். அதேபோன்று உணவுப் பொருட்களில் நடைபெறும் கலப்படங்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வந்தார். இந்த நிலையில்தான் சதீஷ்குமாருக்கு பிரச்சனையாக உருவெடுத்தது தர்பூசணி விவகாரம். சில நாட்களுக்கு முன் சென்னை கோடம்பாக்கத்தில் திடீர் ஆய்வு செய்த சதீஷ்குமார் எலி கடித்த பழங்களையும் அழுகிய தர்பூசணிகளையும் காலால் மிதித்தும் அரிவாளால் வெட்டியும் அகற்றினார். இந்த காட்சிகள் மூலம் தர்பூசணிகள் குறித்த வதந்தி பரவியது. கோடை வெயில் சுட்டரிக்கும் சூழலில் தாகத்தை தணிக்கும் தர்பூசணி பழங்களை வாங்கி சாப்பிடவே பலரும் தயங்குகிறார்கள் என்று விவசாயிகளும் வியாபாரிகளும் வேதனை தெரிவிக்கின்றனர். வதந்தி காரணமாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யவும் வியாபாரிகள் தயங்கும் நிலை ஏற்பட்டு விவசாயிகளுக்கும் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் விவசாயிகள் தர்பூசணி பழங்களை சாலையில் போட்டு உடைத்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கடந்த ஒரு வாரமாக தர்பூசணி விவகாரம் தமிழக அளவில் பிரச்சனையாக உருவெடுத்தது. கொல்லிலே காய்களாம் அழுகுற நிலைக்கு ஆயிடுச்சு. இது போல ரசாயனம் கலந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரசாயனம்லாம் நாங்கள் எதுவும் கலக்கல ஐயா. இதை பாருங்க, ஒரு காயை உடச்சி பார்த்துட்டு சொல்லுங்க ஐயா. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இதை போய் மக்கள் மக்கள் மனசுல விதைக்கிறாங்க விஷத்தை கலந்துட்டுன்னு. எதுக்கு எங்களுக்கு இந்த வேலை? எங்களுக்கு உரிய காசு வந்தாலே எங்களுக்கு போதும். நாங்கள் இன்னும் லாபம் எதிர்பார்க்குறோமா சொல்லுங்க. மக்கள் இதை பாருங்க, சாடு காட்டுறோம் பாருங்க. நாங்கள் அந்த அதிகாரி கொடுக்குறோம், சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க. நாங்கள் நல்ல முறையில் தான் பயிர் வைக்கிறோம். நீங்கள் தேவையில்லாத கிளப்பாதீங்க. மக்கள் தாராளமாக அந்த காயை வாங்கி சாப்பிடலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லைங்க. பார்த்துங்க ஐயா. வெளிநாட்டு குளிர்பானங்களில் போய் ஆய்வு செய்யல. ஆய்வு செஞ்சாலும் இப்போ எத்தனோ கம்பெனி இருக்கு வெளிநாட்டு குளிர்பானங்கள. அதில் என்னென்ன கெமிக்கல் கலக்குறாங்க எதுவுமே தெரியாது. அதனுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக விவசாயிகள் வயிற்றுல அதிகாரி அடித்தாருன்னு தான் சொல்ல முடியும். அதனால இப்போ அவர் இடமாற்றம் செஞ்சுட்டாங்க. இடமாற்றம் செஞ்சாலும் அவனுடைய வருமானம் குறைய போறதில்ல. எங்களுக்கு தான் அவர் கிளப்பி சொன்ன வார்த்தையினால கெமிக்கல் கலந்துட்டாங்க, ஊசி போட்டாங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையினால 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தான் இதுல நஷ்டம் அடைஞ்சாங்க. இந்த நிலையில் உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து சுகாதாரத்துறையின் கீழ் உள்ள சுகாதார மற்றும் ஊரக பணிகள் துறைக்கு சதீஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் சென்னை மாவட்டத்தையும் கூடுதலாக கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் காமராஜ் மற்றும் சென்னையிலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார்.